ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு கொரியன்ஸ் மேலே வந்துட்டு ஒரு தனி அடிக்ஷன் அப்ஜெக்ஷன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸாக தான் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா அங்கேயே போய் செட்டில் ஆகணும், ஸ்டே பண்ணணும், அங்கேயே ஜாப் இது பண்ணணும், ஒரு கொரியன் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், ஒரு கொரியன் பாய் ஃப்ரெண்ட் வேணும், ஒரு ஃபேமிலி வேணும். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேருந்து போய் அங்கேயே இருந்துடணுங்கிற அளவுக்கு வந்து நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் அங்கே போய் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஒரு ஜாப் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகணும், அது செட் ஆகணும், அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் செட் ஆகணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு செட் ஆனால் மட்டும்தான் அவங்களால போய் இருக்க முடியும். ஸோ நிறைய பேர் போகணும்னு நினைப்பீங்க. பட் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட் வந்துட்டு அந்த ட்ராமா கேபாப்ஸ்லாம் சொல்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் போகலாம், போயிட்டு ஏதோ ஒரு ஜாப்ல வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் டெய்லி ஒர்க் பண்ணால் போதும், இந்த ட்ராமாவில் கட்டுற மாதிரி. மீதி நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆக்ஷன் ரொமான்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ரியாலிட்டி அது கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் இப்போ வராது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் செட் ஆகும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பெஸ்ட்டாக காட்டுறதுக்காக ஒரு ஸ்வீட்டாக காட்டுறதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதையே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொரியன் லைஃப் வர்சஸ் இந்தியன் லைஃப், அதாவது சேலரி கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சேலரி கம்பேரிஷன், லைஃப் ஸ்டைல் கம்பேரிஷன், காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன இருக்கும், ஸோ அங்கே போய் உங்களால் செட்டில் ஆக முடியுமா, செட்டில் ஆனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரிப் மாதிரி போங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சேலரி நம்பர்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொரியன் சேலரி வர்சஸ் இந்தியன் சேலரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொரியன் சேலரி பார்த்துடலாம். ஸோ கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் டைம் ஜாபா ஆவரேஜாக மந்த்லி பார்த்தீங்கன்னா 2.5 to 3 million கொரியன் ஓன் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ கொரியன் ஓன் இது யூஎஸ் டாலர் கிடையாது. ஸோ கொரியன் ஓன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மணியை கன்வெர்ட் பண்ணுனா ஒரு 1.5 to 1.8 lakhs per month வரும். ஸோ வாவ், நிறைய சேலரி தானே, இது பெரிய அமௌண்ட் தானே, இந்தியாவில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்காது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் பிஃபோர் டேக்ஸ், ஸோ பிஃபோர் டேக்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் வந்துட்டு பென்ஷன், இது எல்லாமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சேலரி அதாவது 1.8 lakhs. ஸோ இது எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 2.2 million கொரியன் ஓன் வரும். ஸோ இது இந்தியன் சேலரியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆவரேஜாக ஒரு 120 135 வரைக்கும் வரும். ஸோ அப்படி பார்த்தாலும் ஒரு 20-30,000 தானே மணி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமே இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குது. அதாவது ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு, அப்புறம் சேவிங்ஸ், இது எல்லாமே தாண்டி எவ்வளோ மணி இருக்கோ அதுதான் மேட்டர். ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியன் சேலரியும் நம்ம பார்த்தாகணும் இல்லை. ஸோ கம்பேரிஷன் வரும்போது ஸோ இந்தியன் சேலரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பில் குறைஞ்சபட்சம் 15,000 40,000 வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுவே ஸ்கில்டு அண்ட் ஐடி ஜாபாக இருந்துச்சு அப்படின்னா 60 to 1 lakhs மேலே கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே செகண்ட் டாப்பிக்கில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன, சேவிங்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணும்போது தான் வந்துட்டு ரியலாக வந்துட்டு கொரியன் சேலரி ஒர்த்தா இல்லையா, மேட்டரா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ இப்போ இந்த கம்பேரிஷனில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் சேலரி நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா கொரியன் தான் வின் பண்ணுச்சு. கொரியன் வந்துட்டு பேப்பர்ஸில் வந்துட்டு ஹையாக தான் இருக்குது, நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு அங்கே போய் நீங்கள் உங்களால் ஸ்டே பண்ண முடியுமா, ஸ்டே பண்ணால் எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்ட் வரும், செகண்ட் ஃபுட்டு, தேர்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பில்ஸ். ஸோ இது நாலுமே சேர்ந்தது தான் காஸ்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சேலரி நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை பார்த்துட்டோம். அதில் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, பிஃபோர் டேக்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், பென்ஷன்ஸ், இதுக்கு முன்னாடி எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, ஆஃப்டர் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க கொரியன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இந்தியனோட சேலரியும் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 4 விஷயத்தையுமே வந்துட்டு கேல்குலேட் பண்ணி வரக்கூடியது தான் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்களோ இதுதான் ரியாலிட்டி செக். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொரியன்ஸ் என்ன இது பண்ணுறாங்க, நீங்கள் இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு போனீங்கன்னா வந்துட்டு எப்படி இருப்பீங்க, சர்வை பண்ணுறது எப்படி, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரெண்ட்லேருந்து பார்த்துடலாம். ஸோ ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சியோல் சிட்டி தான் மெயின் சிட்டியாக இருக்குது கொரியாவில். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் சென்னை மாதிரி, அப்புறம் மும்பை, டெல்லி, இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிட்டிஸ் மாதிரி அங்கே கொரியாவில் பார்த்தீங்கன்னா சியோல் சிட்டி. ஸோ அது பார்த்தீங்கன்னா மெயினான சிட்டி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakhலேருந்து 10 lakh கொரியன் ஓன் வரும். யூஎஸ் டாலர் கிடையாது, நான் திரும்ப சொல்கிறேன், கொரியன் ஓன். ஸோ அவங்களில் பார்த்தீங்கன்னா 7 to 10 lakhs வந்து கொரியன் ஓன் வரும். ஸோ இது நம்ம இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணி பார்த்தா தானே என்னன்னு தெரியும். ஸோ 42,000 60,000 வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்தியன் மணியில் வரும். ஸோ 42,000 60,000 வரைக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் ரூமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் வரும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு வரலாம் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கு சிட்டி டிஃபர் ஆகும். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா 8,000 12,000 வரைக்கும் மேக்ஸிமம் வரும். ஸோ இது ஒரு மெட்ரோ சிட்டியில் போய் பார்க்குறீங்க, சென்னையோட மெயினான பிளேஸில் பார்க்குறீங்கன்னா ஒரு 20,000 வந்து மேக்ஸிமம், ஒரு மினிமம்னே கூட சொல்லலாம், 20,000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ரெண்ட்டு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ ஒரு பேசிக்கான மீல்
நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட 8000 12,000 கொரியன் ஓன் யூஸ் ஆகும். ஸோ ஒரு இந்தியன் மணியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 500 750 வரைக்கும் வரும். ஸோ நமக்கு நம்ம ஊர்ல நல்லா கொஞ்சம் தாராளமா சாப்பிட்டீங்கன்னா கூட ஒரு 200 300 தான் ஒரு பேசிக் மீலே வரும். ஸோ அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்கு. ஸோ இது ஒரு டெய்லி ஒரு 2 வேளை நீங்க சாப்பிட்றீங்க. மந்த்லி கொரியால என்ன எக்ஸ்பென்சிவ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கொரியன் ஓன் வரும். ஸோ எக்ஸாக்டா இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணா 24,000 ஒரு 30,000 வரைக்கும் வரும். ஸோ பேசிக்கா மீல் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 வேளை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 30,000 வரைக்கும் வரும். ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாவா வரும். ஒரு 6,000 8,000 வரைக்கும் தான் பேசிக்காவே வரும். ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் பில்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட்னா வண்டி பெட்ரோல் செலவு எல்லாம் வந்துடும். பில்ஸ் எலக்ட்ரிக் பில்ஸ் எல்லா பில்ஸும் வந்துடும், ப்ளஸ் இன்டர்நெட். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கொரியன் ஓன் வரும். ஸோ இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 வரும். ஸோ இதுவே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ஒரு 4,000 வரைக்கும் தான் வரும். ஸோ இதில் இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்க சேலரி அவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் ரெண்ட்டு, ஃபுட்டு, எக்ஸ்பென்சிவ் பில்ஸு, இந்த எலக்ட்ரிக் பில், இன்டர்நெட் பில் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இழுக்கிற மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் பே. அதாவது இது எல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட கையில் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுதான் டேக் ஹோம் பே, அதாவது சேவிங்ஸ் ரியாலிட்டி. ஸோ இந்த டாப்பிக்கில் ஆல்மோஸ்ட் எது பெட்டர் எது பெஸ்ட்டு, ஸோ எது பெஸ்ட்டு பெட்டருங்கிறத தாண்டி ரியாலிட்டி என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் பே, அதாவது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் செக் ரியாலிட்டி. அதாவது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சேலரி நம்பர்ஸ் பார்த்துருந்தோம், எவ்வளோ சேலரி வாங்குறோம் அப்படின்ட்டு. அடுத்து செகண்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு பண்ணுறோம் அந்த சேலரிலேருந்து அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த தேர்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சேலரி வாங்கி செலவு பண்ணதுக்கப்புறம் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கைக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சேலரியில் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் கொரியன் ஓன் வச்சுருந்தோம். எக்ஸ்பென்சிவ்ஸில் பார்த்தீங்கன்னா 14 லட்சத்துலேருந்து 17 லட்சம் கொரியன் ஓன் செலவு பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கையில் 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் கொரியன் ஓன் இருக்கும். ஸோ இதுவே இந்தியனில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 சேலரி வாங்குறாங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ஒரு 30,000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கொரியன் நிறைய சம்பாதிச்சாலும் நிறைய எக்ஸ்பென்சிவ் பண்ணினாலும் கையிலையும் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குல்ல, 500,000 கொரியன் ஓன் இருக்குல்ல, ஸோ அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஓடி நிறைய பார்ப்பாங்க, லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது. ஸோ இது ஓட்டினே சொல்ல மாட்டாங்க, நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலிலேருந்து டிஸ்டன்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், ஸோ நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்தியாவில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த இது கிடையாது. ஃப்ரீ டைம்ஸ் இருக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ கம்ஃபர்டான ஒரு லைஃப் வாழுவாங்க. ஸோ இப்போ அடுத்த டாப்பிக்கே நம்ம ஃபோர்த் டாப்பிக்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒர்க் கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரியாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் லாஸ்ட் டாபிக். ஸோ அங்கே தெரிஞ்சிடும் ரியாலிட்டி என்னன்னு. ஸோ எவ்வளோதான் நம்ம சம்பாதிச்சாலும் சாப்பிட்டாலும் செலவு பண்ணாலும் ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு மாறி போய் இருக்கிறது கூட நம்ம அதுக்காக தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லாஸ்ட் டாபிக்லேருந்து உங்களுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். பெட்டர் எது பெஸ்ட் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் டாபிக் ஒர்க் கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைல் கம்பேரிசன். இதுதான் ஃபோர்த் டாபிக் அண்ட் ஃபைனல் டாபிக். ஸோ இதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வந்தாலும் நான் கன்க்ளூஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் நீங்களா ஆல்ரெடி கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதாவது சேலரி செக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங், அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவோட இது என்ன, டேக் ஹோம் பே என்ன, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு லாஸ்ட்டாக இங்கே வந்திருக்கீங்க. ஸோ கன்க்ளூஷனுக்கு நீங்களே வந்துருவீங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயம் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம் தான், ஒர்க் கல்ச்சர் தான். ஸோ கொரியாவில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 9 to 6 தான் மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான் ஆஃபீஸ் ஹவர்ஸ். பட் பார்த்தீங்கன்னா ஓடி கேஷுவலாக அங்கே பார்க்க வைப்பாங்க. சேலரி கூட பேசிக்காக தருவாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்க டைமுக்கு வேல்யூ பெருசாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாஸ் ஆஃபீஸை விட்டு போகலன்னா நீங்களும் போக முடியாது. ஸோ ரூல் கிடையாது, பட் அப்படி போனால் ஆக்வர்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ பாஸ் ஒரு நைட் ஒரு 10 வரைக்கும் இருக்காருன்னா நீங்களும் அங்கே இருந்து தான் ஆகணும். ஸோ இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனாலேயே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா எல்லா விஷயத்துலேருந்து டிஸ்டன்ஸாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னா அங்கே காம்படிஷன் எல்லா விஷயத்துலையும் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் காம்படிஷனுக்கு ரெடியாகவே இருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட மாட்டீங்களா, நீங்கள் உங்களை அங்கேருந்து தூக்கிட முடியாதா, ஸோ உங்கள் இடத்துல அவங்க உட்காந்துட முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ரெடியாகவே இருப்பாங்க, எல்லாருமே ப்ரெஷரோட. ஸோ ரொம்ப ஒரு பிரிஸ்காகவே ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கே ஒரு பயம் வந்துடும், நமக்கு இந்த பிளேஸ்லேருந்து நம்ம போயிடுவோமோ, நமக்கு இது எல்லாம் போயிடுமோன்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பயத்தை அங்கே க்ரியேட் பண்ணிட்டுருவாங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பர்சனல் டைம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான்.
ஸோ அவங்க எடுத்துக்கும் விடவும் மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு சிரமமாக தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸாக தான் நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஃபோன் கால்ஸ், வீடியோ கால்ஸில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்தியாவுக்குன்னு வந்துட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேலரி கம்மியாக இருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைம் இருக்கும். ஸோ ஓட்டி பார்த்தாலும் வந்துட்டு லீவ் கிடைக்கும், ஃப்ளெக்சிபிள் டைம் இருக்கும். பாஸ் போனால் தான் நம்மளும் போகணுங்கிற எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆக்வர்டாகவும் பிரச்சனையும் வராது, ப்ரெஷரும் பெருசாக இருக்காது. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம்ஸ் பண்ணுவாங்க, பர்சனல் டைம்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க. பட் இதில் என்னன்னா வந்துட்டு சேலரி அவங்க அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பேசிக் சேலரி இருக்கும், அதுக்கான ஒரு இது இருக்கும், கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ சேலரி நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி, எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் ஒர்க் கல்ச்சர், காஸ்ட் ஆஃப் லிவிங், டேக் ஹோம் பே, சேவிங்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹை சேலரி வேணுமா இல்லை கம்ஃபர்ட் லைஃப் வேணுமா, இது வந்து தான் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஹை சேலரி கொடுக்கலாங்க, ஹை ப்ரெஷர் இருக்குது, லெஸ் பர்சனல் டைம் இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பர்சனல் டைம் நிறைய இருக்கும், கம்ஃபர்ட் நிறைய இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி டைம் நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த சேலரிக்கு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க, எக்ஸ்பென்சிவை தாண்டி பர்சனல் டைம்லாம் வேணால் வெறும் மணி மட்டும் தான் உங்களுக்கு வேணும், பீஸ் தேவையில்ல, ப்ரெஷர் இருந்தாலும் ஓகேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போகலாம். ஸோ அப்போ அங்கே இருக்கவங்களாம் மனுஷங்க இல்லையா, அங்கே இருக்கவங்களாம் படுறதுல கஷ்டமாக உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அதை அவங்களுக்கு பழகிட்டாங்க, அந்த ஒரு இதோடு இருந்துட்டாங்க. பட் தெரிவிக்காது. பட் நீங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த ஒரு இதை பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்துட்டு நான் இப்படி கேட்குறனால உங்களுக்கு மணி முக்கியம் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க. மணி எல்லாத்துக்கும் தான் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திங்க் ஸ்மார்ட் அண்ட் சூஸ் ரைட், அதுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த ட்ராமா, இந்த பாப்ஸ்லாம் பண்ணுறதை வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் வந்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் அவ்வளோ சேலரி வாங்கினதெல்லாம் இவ்வளோ சேலரி வாங்கினதரலாம், அங்கே வந்துட்டு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ட்ராமாவை பார்த்து நிறைய விஷயம் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட கண்ட்ரியில் இருக்க பீப்புள்ஸ் வந்து பெட்டராக காட்டுறதுக்காக அந்த மாதிரி காட்டுறாங்க. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதை வந்துட்டு ட்ராமாவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்காக மட்டும் பாருங்கள். மற்றபடி அதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியை வந்துட்டு செக் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். ஸோ இதில் நான் கன்க்ளூஷன் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்துட்டு, நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஸோ இத்தனை நாள் ஜஸ்ட் வந்துட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்க, ஜாபில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான், இது வந்துட்டு என்னோட ஓன் இது கிடையாது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடிய ChatGPT, ஜெமினி, ஒரு சில ஆர்டிகல்ஸ், யூடியூப் மூலமாக கிடைச்ச ஒரு சில இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட என்னோட பர்சனல் இது எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து எந்த கண்ட்ரியும் வந்துட்டு ஒஸ்ட்டாவோ பெஸ்ட்டாவோ காட்டுறதுக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் கம்பேரிஷன், அங்கே என்ன அதிகமாக இருக்குது, அங்கே என்ன கம்மியாக இருக்குது, இங்கே என்ன அதிகமாக இருக்குது, இங்கே என்ன கம்மியாக இருக்குன்னு ஒரு கம்பேரிஷன் மட்டும்தான். ஸோ இதையும் தாண்டி நீங்கள் அங்கே போயிட்டு இருந்து நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக போகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.